Welcome to EC Concept. இந்த வீடியோல TNPSC AE 2018 ஃபெப்ரவரியில கேட்ட EEE ஸ்ட்ரீமோட கொஸ்டின் பேப்பருக்கு யூனிட் வைஸா நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நம்ம என்ன யூனிட் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 4 கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட சிலபஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு TNPSC AEக்கு. ஸோ இந்த சிலபஸை நம்ம சாப்டர் வைஸா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம 7 சாப்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட்ல இருந்து நம்மளுக்கு டோட்டலா 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 18 கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம டீடைல்டா ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம்ஸ் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாஸ் இன் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி இஸ் அனலாகஸ் டு. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம்னா நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகி அண்ட் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகின்னு நம்மளுக்கு 2 இருக்கு. பட் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகியில் மாஸோட அனலாகஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், ஸோ நம்மளுக்கு அந்த டேபிள் தெரியும், அந்த டேபிள்ல இருந்து நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அந்த டேபிள் என்னன்னு பார்க்கலாம். சொல்யூஷன், ஸோ ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகில நம்மளுக்கு, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி. ஸோ ஃபோர்ஸ் வோல்டேஜ்ல நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து வோல்டேஜ், வெலாசிட்டி கரண்ட், damping resistance, mass inductance, and spring constant. Spring constant வந்து நம்மளுக்கு reciprocal of capacitance 1/C. இப்போ இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகி டேபிள். இதுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாஸ் கேட்டிருக்காங்க. மாஸ் இஸ் அனலாகஸ் டு இண்டக்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 2. Which of the following represents the transfer function of a closed loop control system with negative feedback? இப்போ ஒரு closed loop control system ஓட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் நம்மளுக்கு. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நெகட்டிவ் ஃபீட்பேக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி அப்பான் 1 + GH. ஸோ இது வந்து ஃபார் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கு நம்மளுக்கு G upon 1 + GH. ஸோ இதுவே பாசிட்டிவ் ஃபீட்பேக்குக்கும் நம்ம பார்க்கலாம் G upon 1 - GH. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நம்மளோட ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கும்போது ஸோ இதுதான் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா நம்மளுக்கு G upon 1 + GH. So option D is the correct answer. Next question. Question number 3. The signal flow graph for a system is given below. The transfer function y of s upon u of s for this system is. ஒரு transfer function, ஒரு சிஸ்டமோட சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரலான ஸ்டெப்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபார்வர்ட் பாத் கெயின் நம்ம மென்ஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ், அதோட இண்டிவிஜுவல் லூப் கெயின் எழுதணும், நெக்ஸ்ட் நான் டச்சிங் லூப்ஸ் இருந்துச்சுன்னா நான் டச்சிங் லூப் கெயின் எழுதணும், நெக்ஸ்ட் டெல் கே நம்ம எழுதணும், நெக்ஸ்ட் டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மேசான்ஸ் கெயின் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்தாலே நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ அந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சொல்யூஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ். ஸோ ஃபார்வர்ட் பாத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் கே. ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்புட்ல இருந்து அவுட்புட்க்கு டைரெக்டாக போகணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத். நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்கே.
ஸோ இது வந்து செகண்ட் ஃபார்வர்ட் பாத். ஸோ இங்கே இருந்து இங்கே நம்மளுக்கு செகண்ட் ஃபார்வர்ட் பாத். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 2 ஃபார்வர்ட் பாத். அப்போ கே ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ 2 ஃபார்வர்ட் பாத்துக்கும் பாத் கெயின் எழுதணும். ஸோ P1 ஃபர்ஸ்ட் பாத்தோட கெயின் வந்து நம்மளுக்கு S1 இன்டூ S பவர் மைனஸ் 1 இன்டூ S பவர் மைனஸ் 1 இன்டூ 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு S பவர் மைனஸ் 2. ஸோ இதை நம்ம வந்து S1 upon S ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்வர்ட் பாத்தோட பாத் கெயின் வந்து நம்மளுக்கு 1 இன்டூ S பவர் மைனஸ் 1 இன்டூ 1 இன்டூ 1. அப்போ S பவர் மைனஸ் 1 which is equal to 1 upon S. So first step நம்ம complete பண்ணியாச்சு. second step வந்து நம்மளுக்கு individual loop gain. second step வந்து நம்மளுக்கு individual loop gain. So loop gain வந்து நம்ம L அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்போ L1. So டோட்டலா எவ்வளோ லூப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். So individual loop gain அப்படிங்கிறது லூப் அப்படிங்கிறது எந்த நோட்ல ஸ்டார்ட் ஆகுதோ திருப்பி அதே நோட்ல வந்து எண்ட் ஆகணும். ஓகே, இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து இங்க போயிட்டு திருப்பியும் இங்கேயே வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு லூப். அப்போ L1. நெக்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது, அகெயின் வந்து இங்க முடிஞ்சிருது. ஓகே, 2. தேர்ட் வந்து நெக்ஸ்ட் வேற ஏதாவது லூப் இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த லோட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேற கலர்ல நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகுது, அகெயின் வந்து இங்க முடியுது. இது வந்து தேர்ட் லூப். நெக்ஸ்ட் லூப் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இப்படி போகுது, அகெயின் வந்து இங்கேயே நம்மளுக்கு எண்ட் ஆகுது. ஸோ இது வந்து லூப் 4. ஸோ எங்கேயுமே வந்து நம்மளுக்கு லூப் வந்து நோட் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. எங்க ஸ்டார்ட் ஆகுதோ திரும்பவும் அதே நோட்ல தான் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகணும். அந்த ஸ்டார்ட் ஆகுற நோட அது கிராஸ் பண்ணி நம்மளுக்கு போகக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து லூப். ஓகே, இப்போ நம்ம 4 லூப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 4 லூப்ஸோட லூப் கெயின் நம்ம எழுதலாம். ஸோ L1 ஃபர்ஸ்ட் லூப் கெயின் வந்து நம்மளுக்கு S பவர் மைனஸ் 1 S பவர் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 2. So S power minus 1, S power minus 1, S power minus 2 into minus 2, which is equal to minus 2 upon S square. Next, L2. So second loop வந்து இந்த loop. S power minus 1 into minus 4. S power minus 1 into minus 4, which is equal to minus 4 upon S. Next, L3 வந்து நம்மளுக்கு S power மைனஸ் 1. இதுதான் இந்த ரெட் கலர்ல நம்ம தேர்ட் லூப் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து 1. ஸோ இது வந்து 1 இன்டூ மைனஸ் 4. அப்போ L3 வந்து 1 இன்டூ மைனஸ் 4. ஸோ L3 விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் ஃபோர்த் லூப். ஃபோர்த் லூப் கெயின் வந்து நம்மளுக்கு S பவர் மைனஸ் 1 1 மைனஸ் 2. S power minus 1 into 1 into minus 2 into minus 2, which is equal to minus 2 upon S. இப்போ நம்ம வந்து individual loops find out பண்ணி அதோட loop gain எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் டச்சிங் லூப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே எல்லா லூப்ஸுமே வந்து நம்மளுக்கு டச்சிங் லூப்ஸ் தான், நான் டச்சிங் லூப்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெல் கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம டெல் கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல் கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கே வந்து 2, அதனால del 1 del 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ del 1 del 2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தில் ஏதாவது லூப் நம்மளுக்கு டச் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப் கெயினை நம்ம மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்மளுக்கு நான் டச்சிங் லூப்ஸே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு del 1 வந்து நம்மளுக்கு 1 தான் இருக்கும், del 2 வந்து நம்மளுக்கு 1 தான் இருக்கும். ஸோ del 1 del 2 வந்து நம்மளுக்கு 1. ஓகே, ஃபோர்த் ஸ்டெப் வந்து டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல் அப்படிங்கிறது 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ் L1 பிளஸ் L2 பிளஸ் L3 பிளஸ் L4 பிளஸ் சம் ஆஃப் நான் டச்சிங் லூப்ஸ் 2 நான் டச்சிங் லூப்ஸ். இங்கே நம்மளுக்கு நான் டச்சிங் லூப்ஸ் இல்லை, அதனால டெல் வந்து நம்மளுக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, அப்போ 1 மைனஸ் L1 L2 L3 L4 நம்ம ஆட் பண்றோம். L1 L2 minus 2 upon S square
minus 2 upon s square minus 4 upon s minus 4. ஸோ இது வந்து minus 4 minus 4 minus 2 upon s. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போது 1 இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 ப்ளஸ் 2 upon s ஸ்கொயர் ப்ளஸ் 4 upon s ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 upon s. ஸோ இங்கே வந்து 4 upon s 2 upon s நம்ம வந்து 6 upon sன்னு எழுதிக்கலாம், which is equal to del which is equal to 1 plus 2 upon s square plus 4. ஸோ 1 plus 4 நம்ம 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5 plus 2 upon s square plus 6 upon s. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா s ஸ்கொயர் தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ 5s ஸ்கொயர் plus 2 plus 6s. ஸோ நம்மளோட டெல் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5s ஸ்கொயர் plus 6s plus 2 upon s ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேசான்ஸ் கெயின் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பை மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பை மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to summation k pk del k upon del. ஸோ k வந்து நம்மளுக்கு 2, அப்போது p1 del 1 plus p2 del 2 upon del. ஸோ p1 நம்மளுக்கு ஃபஸ்ட் பாத் கெயின் 1 upon s s ஸ்கொயர் plus 1 upon s 1 upon s ஸ்கொயர் plus 1 upon s whole divided by del வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5s ஸ்கொயர் plus 6s plus 2 upon s ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டருக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1 plus transfer function which is equal to 1 plus s upon s square whole divided by 5s square plus 6s plus 2 upon s square. ஸோ நம்மளுக்கு s square get cancel. அப்போது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு 1 plus s whole divided by 5s square plus 6s plus 2. ஸோ என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 plus s எல்லாமே s plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் எல்லாமே மேட்ச் ஆகுது. டினாமினேட்டரில் 5s ஸ்கொயர் plus 6s plus 2. ஸோ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு லென்த், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே எழுதுறதுனால இது லென்த்தி ப்ரொசீஜராக உங்களுக்கு தெரியுது. பட் நம்ம இது எல்லாமே டக்குன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம ஈஸியாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் இதில் மெயின் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம லூப்ஸை வந்து ஏதாவது ஒரு லூப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் கூட கண்டிப்பாக மேட்ச் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லூப்ஸை, இண்டிவிஜுவல் லூப்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Question number 4. In an open loop control system, which of the following is not present? ஸோ ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஃபீட்பேக்கே இருக்காது. அப்படி நம்மளுக்கு ஃபீட்பேக் இல்லைன்னா தான் நம்ம அதை வந்து ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்படி ஃபீட்பேக் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கம்பேரட்டர் இருக்காது. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரெசென்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கம்பேரட்டர் ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மீதி எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னாலும் கண்ட்ரோலர் இருக்கும், ஆக்சுவேட்டர், ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபீட்பேக் இல்லாததுனால நம்மளுக்கு இன்புட்டையும் அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கேட் பண்ணுறதுக்கான கம்பேரட்டர் நம்மளுக்கு அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 5. For the block diagram shown, the ratio y of s upon u of s. ஓகே, ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த பிளாக் டயக்ராமில் இருந்து y of s upon u of s.
ஸோ y of s அப்படிங்கிறது அவுட்புட், u of s அப்படிங்கிறது இன்புட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்க பிளாக் டயக்ராமில் v of s அப்படிங்கிற ஒரு இன்புட்டும் இருக்கு. அப்போ நம்மளுக்கு y of s upon u of s ஒரு இன்புட் தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம v of s வந்து 0 பண்ணிடலாம். லெட் v of s ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு நம்ம ரிமைனிங் எப்பயும் போடுற மாதிரி ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஓகே, ஸோ பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் பண்ணுறதை விட நம்ம இந்த டயக்ராமை சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பிளாக் டயக்ராமை சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுவோம். சொல்யூஷன், ஸோ இதை வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு u of s, இதோட கெயின் 1. ஸோ ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, அந்த இடத்துல ஒரு நோட் நான் கன்சிடர் பண்ணுறேன். இங்கே வந்து g1 of s, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நோட், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சம்மிங் பாயிண்ட். ஸோ இந்த நோட்லேருந்து நம்மளுக்கு h1 of s ஃபீட்பேக்காக போகுது. ஸோ h1 of s எங்கே போகுதுன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு சம்மிங் பாயிண்ட். ஸோ சம்மிங் பாயிண்ட்டை நம்ம நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோடில் இருந்து g2 of s, ஸோ அந்த நோடில் இருந்து நம்மளுக்கு g2 of s. ஸோ இதோட கெயின் வந்து h1 of s, h1 of s. பட் அதோட சைன் பாருங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் h1 of s. அப்போ ஃபீட்பேக் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக், மைனஸ் h1 of s. நெக்ஸ்ட் இந்த சம்மிங் பாயிண்ட்டை நம்ம ஒரு நோடா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த நோட்ல இருந்து நம்மளுக்கு g2 of s, ஸோ g2 of s வந்து நம்மளுக்கு பிளஸ் தான். ஸோ பிளஸ் g2 of s, g2 of s. ஸோ g2 of s வந்துச்சு. g2 of sல இருந்து இங்க ஒரு நோட், ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு 2 டிவைட் ஆகுது. ஸோ இந்த நோட்ல இருந்து h2 of s நம்மளுக்கு எங்க போகுது அப்படின்னா u of sக்கு இருக்க சம்மிங் பாயிண்ட் கிட்ட போகுது. அப்போ u of s கிட்ட இருக்க சம்மிங் பாயிண்ட் நம்ம நோடா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்க இருந்து திரும்பவும் நம்மளுக்கு இங்க போகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு h2 of s, இங்க சைன் என்ன இருக்கு மைனஸ், அப்போ மைனஸ் h2 of s. ஓகே, இப்போ g2 of sல இருந்து ஒரு நோட் நம்ம h2 of sல போறது மைனஸ் h2 of s போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து இது ஒரு நோட், ஸோ அந்த நோட் தான் நம்ம இங்க வச்சிருக்கோம். ஸோ இந்த நோடுக்கு வித் கெயின் 1 நம்மளுக்கு போகுது. அப்போ இங்க வந்து கெயின் 1. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வித் கெயின் 1 y of s. ஓகே, ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எதுவுமே மிஸ் ஆகல. நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க பிளாக் டயக்ராமை சிக்னல் ஃப்ளோ கிராஃபாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். அங்கங்கே இருக்க சம்மிங் பாயிண்ட் ஆகட்டும், பிரான்ச் பாயிண்ட் ஆகட்டும் நோடாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு பிளாக்கையும் வந்து நம்ம கெயினாக கன்சிடர் பண்ணிக்கணும். சைன் கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் சைன்னா பாசிட்டிவ் கெயின், நெகட்டிவ் சைன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் கெயின். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு பிளாக் டயக்ராம்ல இருந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத். ஸோ ஃபார்வர்ட் பாத் எவ்வளோ இருக்கு, k ஈக்குவல் டு, ஸோ ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது இன்புட்ல இருந்து அவுட்புட்க்கு டைரக்டா போகணும். ஸோ இங்கேயுமே வந்து கெயின் 1 தான். ஸோ கெயின் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து எல்லாமே கெயின் 1 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்வர்ட் பாத் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது ஒரு ஃபார்வர்ட் பாத், u of sல இருந்து டைரக்டா y of sக்கு போகுது. ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் u of sல இருந்து h1 of s, g2 of s. ஓகே, இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க வருது, திரும்பவும் ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகுது, ஃபீட்பேக்காக வந்தாலும் திரும்பவும் அது நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாத்தில் தான் போய் நம்மளுக்கு அவுட்புட்ல முடியுது. ஸோ இது செகண்ட் ஃபார்வர்ட் பாத். ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்மளுக்கு திரும்பவும் இன்புட்கே போயிடுச்சுன்னா தான் அது வந்து ஃபீட்பேக். இங்கே h1 of s வருதுட்டு திரும்பவும் அது y of sக்கு தான் போகுது. அப்போ நம்மளுக்கு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் வந்து 2. அப்போ 2 ஃபார்வர்ட் பாத்க்கும் நம்ம இப்போ பாத் கெயின் எழுதணும். P1 which is equal to, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தோட கெயின் வந்து G1, செகண்ட் பாத்தோட கெயின் வந்து G1 மைனஸ் H1 G2, G1
into minus h1 into g2. ஸோ இதுதான் செகண்ட் பாத் கெயின். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் ரெண்டு ஃபார்வர்ட் பாத்துக்கும் பாத் கெயின் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் லூப். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லூப் கெயின். இண்டிவிஜுவல் லூப் கெயின். ஸோ இண்டிவிஜுவல் லூப் அப்படிங்கிறது L1. ஸோ L1 எவ்வளோ லூப் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணுவோம். ஸோ எங்கே எந்த நோட்ல ஸ்டார்ட் ஆகுதோ திரும்பவும் அங்கேயே வந்து எண்ட் ஆகுறது தான் நம்மளுக்கு லூப். அப்போ இங்கே G1 of Sல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு H1 of S, G2 of S, H2 of S. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வருது, திரும்பவும் இங்கே வந்துட்டு திரும்பவும் H2 of Sல இருந்து வந்து இங்கே முடிஞ்சிருது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ திரும்பவும் வந்து நம்மளுக்கு அங்கேயே முடியுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு லூப் 1. ஸோ லூப் 1. அப்போ லூப் கெயின் வந்து G1 minus H1 G2 minus H2. ஸோ லூப் 1ஓட நம்மளுக்கு கெயின் வந்து G1 minus H1 G2 minus H2. அப்போ லூப் கெயின் வந்து நம்மளுக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் G1 H1 G2 H2. ஓகே, இங்கே நம்மளுக்கு நான் டச் ஒரே லூப் தான் இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே ஒரே லூப் தான் இருக்குது, வேற லூப் இல்லை. ஸோ ஒரே லூப் கெயின் எழுதியாச்சு. நான் டச்சிங் லூப்பும் நம்மளுக்கு இங்கே இல்லை. நெக்ஸ்ட் வந்து டெல் கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல் கே வந்து நம்மளுக்கு K2 அப்படிங்கிறதுனால del1 del2. ஸோ del1 ஈக்குவல் டு 1, del2 ஈக்குவல் டு 1. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாமல் ஏதாவது லூப் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம், இல்லை. செகண்ட் ஃபார்வர்ட் பாத்லையும் டச் ஆகாமல் எந்த லூப் இல்லை. ஸோ அதனால del1 del2 ஈக்குவல் டு 1. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் del ஈக்குவல் டு 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின். நம்மளுக்கு ஒரே லூப் தான் இருக்குது. அப்போ 1 மைனஸ் G1 H1 G2 H2. ஸோ டெல்லும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மேசன்ஸ் கெயின் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். By Mason's gain formula, transfer function which is equal to summation k pk del k upon del. So p1 del 1 plus p2 del 2 upon del. So p1 அப்படிங்கிறது நம்மளுக்கு G1, p2 அப்படிங்கிறது minus G1 H1 G2. G1 into 1 plus minus of G1 H1 G2 whole divided by 1 minus of G1 H1 G2 H2. ஸோ இது நம்ம வந்து மைனஸாக உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா G1 minus of G1 H1 G2 whole divided by 1 minus G1 H1 G2 H2. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து G1 நம்மளுக்கு காமன் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து G1 காமன் எடுப்போம். ஸோ G1 காமன் எடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் G2 H1 upon 1 minus G1 H1 G2 H2. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச்னா மேலே மைனஸ் டினாமினேட்டர்லையும் மைனஸ். ஸோ G1 into 1 minus H1 G2 and denominator 1 minus G1 H1 G2 H2. ஸோ டினாமினேட்டரில் எல்லாமே வந்து நம்மளுக்கு G1 அப்படிங்கிற ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். அப்படி கன்சிடர் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாப்டர் 2 டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6. When the system in figure 1 is subjected to a unit step input, the system output response as in figure 2. The value of k and t from the response curve are. Okay.
ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுக்குறாங்க. ஆர்ஆஃப்எஸ் அப்படிங்கிறது யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபிகர் 2ல இருக்க மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இந்த இன்புட் இந்த சிஸ்டம்க்கு ஸ்டெப் இன்புட் கிடைக்கும் போது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இந்த சிஸ்டம்ல இருக்க கே வேல்யூ அண்ட் டி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிஸ்டம் வந்து ரெடியூஸ் பண்ணி பிளாக் டயக்ராமை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அப்போ g of s upon 1 plus g of s h of s. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to g of s upon 1 plus g of s h of s. இங்கே h of s அப்படிங்கிறது நம்மளுக்கு 1, நம்மளுக்கு இங்கே 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ h of s அப்படிங்கிறது நம்மளுக்கு 1. ஸோ இது வந்து g of s. அப்போ g of s அப்படிங்கிறது k divided by s into ts plus 1 whole divided by 1 plus k divided by s into ts plus 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எழுதுவோம். ஸோ k divided by s into ts plus 1 divided by, ஸோ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். s in t s square into t plus s plus k divided by s into ts plus 1. ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to k divided by t s square plus s plus k. ஸோ நம்மளுக்கு வந்து k and t ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் செகண்ட் ஆர்டரோட நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரியும். ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஒமேகா n ஸ்கொயர் அப்பான் s ஸ்கொயர் ப்ளஸ் 2 zeta ஒமேகா n இன்டூ s ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர். ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு s ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீயை வந்து காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ டீயை காமனாக வெளியே எடுக்கும் போது s ஸ்கொயர் ப்ளஸ் s பை டி ப்ளஸ் k பை டி. ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, k பை டி ஹோல் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் அப்பான் டி ப்ளஸ் கே அப்பான் டி. ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒமேகா n ஸ்கொயர் அப்படிங்கிறது k பை டி. நெக்ஸ்ட்டு 2 zeta omega n which is equal to 1 upon t. So 2 zeta omega n அப்படிங்கிறது s ஓட கோஎஃபிஷியன்ட். s ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 by t. omega n ஸ்கொயர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அது வந்து k by t. ஓகே, நம்மளுக்கு இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரம் கிராஃப்ல இருந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா k and t வேல்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃப்ரம் கிராஃப் நம்மளுக்கு தெரியும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஸோ பீக், ஸோ மேக்ஸிமம் பீக் நம்மளுக்கு எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா டைம் ரெக்வைர்ட் ஃபார் தி ரெஸ்பான்ஸ் டு ரைஸ் ஃப்ரம் 0 டு பீக் ஆஃப் தி டைம் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ ஜீரோலேருந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு பீக். ஸோ இது வந்து நம்மளுக்கு பீக். ஸோ வேற கலரில் நம்ம ஸோ இது வந்து நம்மளுக்கு பீக். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் ரெஸ்பான்ஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பீக். நம்மளுக்கு பீக் ஜீரோலேருந்து பீக்குக்கு எப்போ சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் போகுதோ அதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் வந்து நம்மளுக்கு பீக் டைம். அப்போ 0 to 3 செகண்ட்ஸ் அது எடுத்துக்குது. அப்போ டிபி, அப்போ இந்த 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு டிபி which is equal to 3. ஓகே,
இப்போ நம்மளுக்கு 0.254 என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது வந்து பீக் ஓவர் ஷூட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பீக் ஓவர் ஷூட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்னிடியூட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் பீக் டு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஒன் அச்சீவ் ஆயிடுச்சு. அப்போ ஒன் அச்சீவ் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. அப்போ ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூக்கும் பீக்குக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பீக் ஓவர் ஷூட். அப்போ இதுக்கும் பீக்குக்கும் ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து 0.254. அப்போ 0.254 அப்படிங்கிறது நம்மளுக்கு பீக் ஓவர் ஷூட் எம்பி விச் இஸ் ஈக்குவல் டு 0.254. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சிஸ்டம் அவுட்புட்டோட கர்வ்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த ரெண்டோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், பீக் ஓவர் ஷூட் அண்ட் பீக் டைம். ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எழுதி அதிலிருந்து நம்மளுக்கு கேஎன்டி வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட் வந்து 0.254. ஸோ 0.254 சொல்லலாம், நம்மளுக்கு 25.4% அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட்டோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், e பவர் மைனஸ் பை ஜீட்டா ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ இப்போ எம்பி அப்படிங்கிறது 0.254 விச் இஸ் ஈக்குவல் டு e to the power of minus pi zeta whole divided by root of 1 minus zeta square. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் லாகர்தம் நம்ம வந்து ரெண்டு சைடுமே எடுக்கணும். அப்போ நேச்சுரல் லாகர்தம் அப்படிங்கிறது லான் ஆஃப் 0.254. இங்கே நேச்சுரல் லாகர்தம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் பை ஜீட்டா ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து லான் நம்மளுக்கு டைரெக்டாக வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து கால்குலேட்டரில் போடுற மாதிரியான சம் தான். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட்டர் பேஸ்ட் சம்ஸும் கேட்பாங்க. ஸோ அது வந்து எக்ஸப்ஷனல். நம்ம அது ஏன் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது டைம் கன்சம்ஷனுக்காகவும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்ம கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் போட முடியும். ஓகே, இப்போ லான் ஆஃப் 0.254 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் 1.37 கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ஜீட்டா ஹோல் டிவைடட் பை square root of 1 minus zeta square. So minus minus gets cancel. இப்போ நம்ம இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.876 which is equal to pi square zeta square whole divided by 1 minus zeta square. ஓகே, இப்போ இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு 1 into 1.87 minus 1.87 into zeta square which is equal to pi square into zeta square. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி ஜீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா 0. zeta which is equal to 0.399. So which is approximately equal to 4. 0.4. ஸோ ஜீட்டா வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0.4 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப்ல இருந்து நம்ம இன்னொரு வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீக் டைம் டிபி விச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ பீக் டைமோட ஃபார்முலா, ஸோ டிபி விச் இஸ் ஈக்குவல் டு பை அப்பான் ஒமேகா டி. ஸோ ஒமேகா டி அப்படிங்கிறது ஒமேகா என் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி ஜீட்டா வேல்யூ 0.4 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். TP நம்மளுக்கு 3 seconds தெரியும், 3 which is equal to 3.14 whole divided by omega n root of 1 minus 0.4 square. So 1 minus 0.4 square இது நம்ம simplify பண்ணி root எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.916 கிடைக்குது. இப்போ 3 which is equal to 3.14 whole divided by omega n into 0.916. ஸோ இது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ 3.14 divided by 0.916 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.426 upon omega n. ஸோ omega n இந்த சைட் கொண்டு வந்துட்டு 3 இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா omega n which is equal to
1.14 radian per second. ஸோ இங்கே நம்ம ஜீட்டா வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஒமேகா என் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ஜீட்டாவும் ஒமேகா என்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஒமேகா என் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கே டிவைடட் பை டி. ஸோ இங்கே ரெண்டுமே அன்னோன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஜீட்டா வேல்யூவும் ஒமேகா என்னும் சப்ஸ்டியூட் பண்ணி டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இப்போ டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஜீட்டா வந்து 0.4 இன்டூ ஒமேகா வந்து 1.14. ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு 1 டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.09 which is approximately equal to 2. ஸோ டி வந்து நம்மளுக்கு 2 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ ஒமேகா என் ஸ்கொயரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒமேகா என் ஸ்கொயரில் வந்து நம்மளுக்கு 1.14 ஸ்கொயர் டி இந்த சைட் கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு 2 நம்மளுக்கு 1.09. ஓகே, டி வந்து நம்மளுக்கு 1.09 தான் ஆப்ஷன் பி நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம 1.09னே வச்சுக்கலாம். ஸோ 1.09 which is equal to k. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு k which is equal to 1.42. ஸோ k வேல்யூ 1.42, t வேல்யூ 1.09. ஆப்ஷன் பி நம்மளுக்கு ஆப்ஷன் பி வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு லென்த்தியான சம் தான், கண்டிப்பாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம் தான். ஸோ இது ஏன் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஒரு 10% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ டைமும் நம்மளுக்கு கன்சியூம் ஆகும். பட் நம்ம ஸ்டெப்ஸ் எப்படி போடுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Question number 7. The steady state error of the system below to unit step input is. So steady state error அப்படிங்கிறது நம்மளுக்கு ESS. For the system below to the step input is. So step input அப்படினாலே நம்மளுக்கு வந்து steady state error first நம்ம டைப் கண்டுபிடிக்கணும். So G of S நம்மளுக்கு வந்து ஸோ இதில் G of S நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ G of S வச்சு தான் நம்ம என்ன டைப் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ G of S which is equal to இந்த ரெண்டையும் நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 into 3 45 upon S plus 15 into S plus 1. ஓகே, இப்போ நம்மளுக்கு G of S வந்து டைப் 0 சிஸ்டம். So type 0 system. So type 0 system and நம்மளுக்கு unit step input. Unit step input நம்மளுக்கு givenல இருக்கு. Unit step input. So அப்படின்னா நம்மளுக்கு steady state error வந்து KP 1 upon steady state error which is equal to 1 upon 1 plus KP தான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் KP ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ KP அப்படிங்கிறது பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட். Positional error constant ஓட formula limit s tends to 0 G of S. So G of S அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 45 upon S plus 15 into S plus 1. ஸோ இதில் நம்ம எஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போது 45 divided by 15. So KP which is equal to 3. இப்போ steady state error KP find out பண்ணியாச்சு which is equal to 3. Steady ESS which is equal to 1 upon 1 plus 3 which is equal to 1 upon 4 which is equal to 0.25. நம்மளுக்கு எல்லாமே percentageல கொடுத்திருக்காங்க. So which is equal to 25%. ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Question number 8. The step response of a first order system is shown. So first order system ஓட step response. So step response அப்படின்னா நம்மளுக்கு step response அப்படிங்கிறது இன்புட் வந்து step input கொடுக்குறாங்க for a first order system. So நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் டவு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃப்ரம் கிராஃப் நம்மளுக்கு டி வந்து
0.48 இருக்கும்போது வேல்யூ ஆஃப் y ஆஃப் t ரெஸ்பான்ஸ் வந்து 0.6 இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்த வேல்யூவை நம்ம கிராஃப்ல இருந்து எடுத்துக்க முடியும், ரெஸ்பான்ஸ்ல இருந்து எடுத்துக்க முடியும். பட் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டெப் ரெஸ்பான்ஸோட அவுட்புட் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவேஷன் y of t which is equal to 1 minus e power minus t upon tau. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், யூனிட் ரேம்ப், பேரபோலிக், இது இம்பல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்கான ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஃப்ரம் கிராஃப்ல இருந்து நம்மளுக்கு t ஈக்குவல் டு 0.48 அப்படிங்கும்போது 0.48 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்னவா இருக்கு, y of t which is equal to 0.6. இப்போ இதை வந்து நம்மளோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 0.6 which is equal to 1 minus e power minus 0.48 upon tau. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது 0.6 minus 1 minus e power 0.48 divided by tau. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.4 which is equal to e to the power of minus 0.48 upon tau. ஸோ இங்கே வந்து எக்ஸ்போனென்ஷியலாக நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே நேச்சுரல் லாகிரிதம் எடுக்கணும். ஸோ லான் நேச்சுரல் லாகிரிதம் அப்படிங்கிறது லான் ஆஃப் 0.4 which is equal to minus 0.48 upon tau. ஸோ இதுவுமே நம்மளுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம் தான். ஸோ லான் 0.4 வந்து நம்மளுக்கு 0.916 which is equal to minus 0.48 upon tau. So minus minus get cancelled. So tau which is equal to, so இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.48 divided by 0.916 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 0.5238 கிடைக்குது tau. ஸோ ப்ரொசீஜர் நம்மளுக்கு இதோட இந்த சம்மோட ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான். பட் லான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கால்குலேட்டர் மஸ்ட். So 0.5238. So option B நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. 5238 524 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 9. இன் அ ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் சேச்சுரேஷன் கேன் காஸ். ஓகே, ஒரு ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேச்சுரேஷன் என்ன கொடுக்கும், என்ன காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சேச்சுரேஷன்னாலே நம்மளுக்கு தெரியும் நான் லீனியர் எஃபெக்ட். ஸோ சேச்சுரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நான் லீனியர் எஃபெக்ட் வென் இட் ரீச்சஸ் இட்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட் லிமிட். ஸோ சேச்சுரேஷன் அப்படிங்கிறதே வந்து மேக்ஸிமம் அவுட்புட் லிமிட் அது ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன இன்புட் சேஞ்சஸ் ஆனாலும் நம்மளுக்கு அதே அவுட்புட் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு சேச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு சேச்சுரேஷனில் வந்து ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி ஃபீட்பேக் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு லோ ஆம்ப்ளிடியூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் சைக்கிள்னு சொல்லலாம், லோ லெவல் ஆசிலேஷன்ஸ்னு சொல்லலாம், ஆர் லிமிட் சைக்கிள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்போ சேச்சுரேஷன் கேன் காஸ் நம்மளுக்கு லோ லெவல் ஆசிலேஷன்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 10. The frequency and time domain are related through. So frequency and time domain are related to Laplace and Fourier integral. So option A is the correct answer. Nyquist criteria நம்ம frequency and time domain வந்து நம்ம ரிலேட் பண்ணல. So remaining Laplace and Fourierல தான் பண்றோம். So option A ல ரெண்டுமே கொடுத்திருக்கிறதுனால option A is the correct answer. Next question, question number 11. The unit step response of the system is 1 minus e power t into 1 plus t. The system is அப்படி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம லொகேஷன் ஆஃப் போல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுனா தான், லொகேஷன் ஆஃப் போல்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடான்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே, பட் நம்மளுக்கு இங்க ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சி ஆஃப் டி. ஸோ சி ஆஃப் டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. So C of t
which is equal to 1 minus e power t into 1 plus t. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாகவே இது கூட u of t வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுக்கிறோம். நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரியும் சி ஆஃப் எஸ் அப்பான் ஆர் ஆஃப் எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சி ஆஃப் எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சி ஆஃப் டி which is equal to c of s. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் c of s ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். c of s ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். u of t c of t which is equal to u of t minus e power t into u of t minus t e power t into u of t. இப்போ இந்த c of t க்கு நம்ம இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். c of s which is equal to u of t க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா 1 upon s minus e power t. ஸோ e power at u of t க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1 upon s minus a. இப்போ 1 upon s minus aங்கிறது நம்மளுக்கு இங்கே 1 a வந்து 1, அப்போ s minus 1 minus t e power ut. ஸோ t e power at u of t அப்படிங்கிறது நம்மளுக்கு 1 upon s minus a the whole square. ஸோ t அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்கொயர் டேர்ம் வந்துடும். அப்போ 1 upon s minus 1 square. ஓகே, இப்போ நம்மளுக்கு c of s நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு இன்புட் வந்து என்னவா இருக்கும்? ஸ்டெப் இன்புட். ஸ்டெப் இன்புட். ஸோ ஸ்டெப் இன்புட் அப்படிங்கிறது u of t. ஸோ u of tக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் நம்மளுக்கு 1 upon s. ஸோ 1 upon s அப்படிங்கிறது நம்மளுக்கு r of s. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to c of s upon r of s. c of s நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1 upon s minus 1 upon s minus 1 minus 1 upon s minus 1 square whole divided by 1 upon s. ஓகே, இப்போ நியூமரேட்டர் டேர்முக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா s minus 1 square minus s. ஸோ எல்சிஎம் வந்து s into s minus 1 square. ஸோ s minus 1 square s into s minus 1 minus s whole divided by 1 upon s. ஸோ இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை திரும்பவும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2s மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் ஹோல் டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் 2s which is equal to 1 minus 2s whole divided by s minus 1 the whole square. ஸோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டினாமினேட்டர் டேர்ம் வந்து நம்மளுக்கு போல்ஸ். ஸோ போல்ஸ் வந்து டினாமினேட்டர் டேர்ம் நம்மளுக்கு அப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து நம்மளுக்கு s equal to plus 1 comma plus 1. ஸோ ரைட் ஹேண்ட் சைட். ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. பிகாஸ் plus 1 s minus 1 into s minus 1. அப்போ நம்மளுக்கு location of poles வந்து s equal to plus 1. So this system is unstable. இதில் நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுக்கு சிஸ்டம் வந்து unstable அப்படின்னு சொல்றோம். ஸோ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆயிருக்கு? ஆப்ஷன் ஏ, unstable system. Next question. Question number 12. A control system is defined by the following mathematical relationship. ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமோட மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அட் t tends to infinite என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன்.
இப்போ நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டி பை டிடி வந்து நம்மளுக்கு எஸ்ஸும் டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் வந்து எஸ் ஸ்கொயராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். So s square into x of s plus 6s into x of s plus 5 into x of s which is equal to, so இங்க வந்து நம்மளுக்கு u of t multiply ஆயிருக்கும். அப்போ 12 u of t அப்படிங்கிறது 12 by s minus 12 divided by s plus 2. So e power at e power minus at u of t அப்படின்னா நம்மளுக்கு 1 upon s plus a. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு a வந்து 2. அப்போ 12 upon s plus 2. ஓகே, இப்போ இதை எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6s ப்ளஸ் 5 which is equal to, so LCM எடுத்துட்டோம் அப்படின்னா 12 into s plus 2 minus 12s whole divided by s into s plus 2. ஸோ இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 12s plus 24 minus 12s whole divided by s into s plus 2. ஸோ இங்கே x of s இதே சேம் term s square plus 6s plus 5. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 12sம் மைனஸ் 12sம் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு 24 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் ப்ளஸ் 2 தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம மறுபடியும் எக்ஸ் ஆஃப் எஸ் வச்சு மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். எக்ஸ் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 24 அப்பான் எஸ் இன்டூ எஸ் ப்ளஸ் 2 இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6s ப்ளஸ் 5 s ஸ்கொயர் 6s plus 5 s into s plus 2. ஓகே, இப்போ நம்ம x of s ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அட் t tends to infinite அப்படிங்கிறது x of infinite நம்மளுக்கு கேட்குறாங்க. x of infinite கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், லிமிட் t tends to infinite x of t which is equal to limit s tends to 0 s into x of s. இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ s into x of s நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் s tends to 0 s into x of s வந்து 24 upon s into s plus 4 into s square plus 6s plus 5. ஸோ இதில் வந்து எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எஸ்ஸுக்கு மட்டும் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0. ஓகே, இப்போ 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, 24 அப்பான் 5 4s are 20, 24 upon 20, 24 upon 20 s plus, ஸோ இங்கே வந்து s plus 4 இல்லை s plus 2, இங்கே வந்து நம்மளுக்கு s plus 2. ஸோ அப்போ 5 into 2 10, அப்போ which is equal to 2.4. x of infinite which is equal to 2.4. நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, x equal to 2.4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Next question. Question number 13. In case of type 1 system, the steady state acceleration is, okay, steady state acceleration அப்படிங்கிறது நம்மளுக்கு KA. Steady state acceleration அப்படிங்கிறது நம்மளுக்கு type 1 system. Solution அந்த டேபிள் நம்ம இப்போ பார்க்கலாம். So type 0, type 1, type 2. So inputs வந்து நம்மளுக்கு unit step, unit ramp, unit parabolic. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டெப் இன்புட் ஃபார் டைப் 0 சிஸ்டம் வந்து 1 upon 1 plus KP.
type 1க்கு 0 0, type 2க்கு rampக்கு infinite for type 0, 1 by kV for type 1 0, parabolic type 0 னா infinite, type 1 அப்படினாலும் infinite, 1 upon KA. இப்போ நம்மளுக்கு type 1 system input, ramp input, parabolic input நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு parabolic inputோட error constant. டைப் 1 சிஸ்டம்க்கு parabolic input கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா infinite அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Next question. Question number 14. The transfer function of a system is given as 100 upon s square plus 20s plus 100. The system is ஒரு செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த சிஸ்டம் வந்து என்ன மாதிரியான சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் தெரியும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஓவர் டேம்ப்ட், அண்டர் டேம்ப்டு, கிரிட்டிக்கலி டேம்ப்ட் ஆர் அன்ஸ்டேபிள் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஜீட்டா வேல்யூ வச்சு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ஜீட்டா வேல்யூ வச்சு சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to omega n upon s square plus 2 zeta omega n plus omega n square. ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு omega n which is equal to omega n square which is equal to 100. இப்போ omega n equal to 10. ஓகே, 2 zeta omega n அப்படிங்கிறது s ஓட கோஎஃபிஷியன்ட், அது வந்து 20. ஒமேகா n நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 10 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ zeta which is equal to 20 upon 2 into 10 which is equal to 20 by 20 which is equal to 1. Zeta which is equal to 1. ஸோ zeta வேல்யூ 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். zeta equal to 1 அப்படின்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஸோ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ zeta equal to 1. ஸோ ரிமைனிங்குமே நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ zeta equal to 0 அப்படின்னா undamped system. So between 0 and 1, underdamped system. Next, zeta greater than 1 அப்படின்னா overdamped system. So இதுதான் remaining conditions. நம்மளுக்கு zeta equal to 1 அப்படின்னா critically damped system. So option C is the correct answer. Next question. Chapter 3 Routh-Howitz criteria இருந்து கேட்டிருக்க questions பார்க்கலாம். Question number 15. For the equation s cube minus 4s square plus s plus 6 equal to 0, the number of roots in left half of s plane will be. Okay, ஒரு equation கொடுத்துட்டு number of roots on LHS கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு RH டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். s cube, s square, s power 1, s power 0. ஸோ எஸ் கியூப்ல வந்து நம்ம ஆட் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதுகிறோம். 1 1. எஸ் ஸ்கொயரில் ஈவன் பவரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் -4 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எஸ் பவர் 1 ஃபில் பண்ணலாம். -4 இன்டூ திஸ் இன்டூ திஸ் மைனஸ் திஸ் இன்டூ திஸ் டிவைடட் பை இந்த வேல்யூ. இப்போ -4 இன்டூ 1 -1 இன்டூ 6 -6. அப்போ -10 டிவைடட் பை 4 -4 -6 divided by -4. -10 upon -4. Minus cancel ஆயிடும். 5 2. So 5/2. ஸோ இந்த சைன் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட்டோம், ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லொக்கேஷன் ஆஃப் போல்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுவும் மிஸ்டேக்காக தான் கிடைக்கும். ஸோ அதனால இந்த மிஸ்டேக்ஸ் நடக்காமல் கேர்ஃபுல்லாக தான் நம்ம போடணும். ஓகே, 0. ஸோ இங்கே வந்து 6. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் தி RH டேபிளில் வந்து நம்மளுக்கு 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சைன் சேஞ்ச், இது ஒரு சைன் சேஞ்ச். ஸோ 2 சைன் சேஞ்சஸ் இருக்குது. 2 சைன் சேஞ்சஸ். அப்போ 2 சைன் சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளுக்கு
2 roots on RHS. 2 roots வந்து RHSல இருக்கு. ஓகே. பட் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ்பிளைன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 2 ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் வந்து 3. அப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 3. அதில் 2 RHS அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு அப்படின்னா ரிமைனிங் 1 ரூட் வந்து கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். 1 ரூட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். ஸோ டோட்டல் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் பவர் 3 கிடைச்சிடணும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் எஸ் பிளேன் அப்படிங்கிறது 1. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் question number 60. The system with characteristic equation s cube plus k s square plus 9s plus 18 equal to 0 has capability to have sustained oscillations. Then the value of k and frequency of sustained oscillation ஒமேகா n ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டு ஹாவ் அ சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, கே அண்ட் சஸ்டைன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் ஒமேகா n ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ இது வந்து நம்ம ஆர்ஹெச் டேபிள் ஃபார்ம் பண்ணியும் போடலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு பேசிக் ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரியும். ஸோ power 3 third order equation s cube plus ks square plus 9s plus 18 equal to 0. இது வந்து நம்மளுக்கு third order system. இது வந்து நம்மளுக்கு third order system. ஸோ தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு இது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், தேர்ட் ஆர்டர்ல ஒரு ஷார்ட்கட் நம்மளுக்கு இருக்கு, இன்னர் ப்ராடக்ட் ஈக்குவல் டு அவுட்டர் ப்ராடக்ட். ஸோ ஏடி ஈக்குவல் டு பிசி. ஸோ தேர்ட் ஆர்டர் சிஸ்டமோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு as square x cube plus bs square plus cs plus d equal to 0. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஆர்டர் சிஸ்டம். இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏடி which is equal to bs, outer product which is equal to inner product. ஸோ ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏடி கிரேட்டர் தென் பிசி அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள், ஏடி லெஸ் தென் பிசி அப்படின்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு அப்படிங்கிறது நம்ம வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் ஃபார் மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். அப்போ ஏ இன்டூ டி, ஏ அப்படிங்கிறது 1 இன்டூ டி அப்படிங்கிறது 18 which is equal to k இன்டூ சி அப்படிங்கிறது 9. So 18 which is equal to 9k. So k which is equal to 2. So k value நம்ம find out பண்ணியாச்சு. So k value வந்து நம்மளுக்கு c லையும் 2 தான் இருக்கு, d லையும் 2 தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒமேகா n frequency of sustained oscillation நம்ம find out பண்ணணும். ஓகே, இப்போ frequency of sustained oscillation எப்படி find out பண்றது அப்படின்னா நம்மளுக்கு ஒமேகா நம்ம வந்து ஆர்ஹெச் டேபிள் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு s ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா n இருக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஜே டேர்மோட வர்றது தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வந்து எஸ் ஈக்குவல் டு ஒமேகா n எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா n விச் இஸ் ஈக்குவல் டு டி பை பி. அப்போ ஒமேகா n which is equal to square root of d by b. So d அப்படிங்கிறது 18 divided by k. So k அப்படிங்கிறது 2, 18 by 2 which is equal to root 9. இப்போ ஒமேகா n which is equal to 3. ஒமேகா n which is equal to 3. So option C ல வந்து நம்மளுக்கு 3 இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் C is the correct answer. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இது ஃபார்முலாங்கிறத விட இது ஒரு ஷார்ட்கட் ஃபார் தேர்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ இது வந்து எல்லா செகண்ட் ஆர்டருக்கும் நம்ம இது யூஸ் பண்ண முடியாது, தேர்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட், இது ஒரு ஷார்ட்கட். இது வந்து அன்ஸ்டேபிளுக்கும் மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம்க்கும் அன்ஸ்டேபிள் சிஸ்டமுக்கும் இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, இப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Chapter 5 frequency response analysis ல கேட்ட question பார்க்கலாம். Question number 17. The Nyquist plot of a system passes through -1 plus j0 point, then phase margin of the system is. Okay, ஒரு Nyquist plot வந்து நம்மளுக்கு -1 plus j0 ல plot பாஸ் ஆகுது அப்படின்னா phase margin என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ -1 plus j0 அப்படிங்கிறது நம்மளுக்கு critical point. ஸோ critical point -1, 0. இப்போ நம்மளுக்கு பிளாட் வந்து -1, 0ல வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை பிளாட் பண்ணலாம். ஸோ இதுதான் -1, 0. ஸோ நம்மளோட பிளாட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் பாஸ் ஆகுறது வந்து -1, j0. -1 plus j0 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட மேக்னிடியூட் வந்து நம்மளுக்கு 1. ஸோ மேக்னிடியூட் which is equal to 1. இதுல ஆங்கிள் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் மார்ஜினோட ஃபார்முலா என்ன தெரியும்? 180 டிகிரி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் GH of j omega at omega equal to omega GC. இப்போ ஒமேகா ஜிசி வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போதான் அதோட ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஒமேகா ஜிசிங்கிறது கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அட் விச் மேக்னிடியூட் ஈக்குவல் டு 1. இங்கே நம்மளுக்கு மேக்னிடியூட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு -180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு, அப்போ ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு 180. இது வந்து நம்மளுக்கு -180. because at omega equal to omega gc அப்படிங்கிறது grain crossover frequency at which magnitude equal to 1. இங்க வந்து நம்மளுக்கு magnitude 1 இருக்கும்போது அதோட angle வந்து -180 டிகிரி. அப்போ angle of gh of j ஒமேகாவும் -180. அப்போ 180 டிகிரி plus of -180 டிகிரி which is equal to 0 degree phase margin. okay, அப்போ option D 0 degree is the correct answer. ஓகே, இப்போ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாவே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளோட நைக்வெஸ்ட் பிளாட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னாலே ஃபேஸ் மார்ஜின் 0வா தான் இருக்கும். பிகாஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் பாஸ் ஆகும்போது நம்மளோட சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டமா இருக்கும். அப்படி மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டமா இருந்துச்சுன்னா ஃபேஸ் மார்ஜின் வந்து 0, கெயின் மார்ஜின் வந்து 0 dB ஆர் 1 in linear. இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபேஸ் மார்ஜின் கேட்காம கெயின் மார்ஜின் கேட்டாங்க அப்படின்னா 0 dB ஆர் 1 in linear. பிகாஸ் நைக்வெஸ்ட் பிளாட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பா மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டமா தான் இருக்கணும். அப்படி மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும் போது ஃபேஸ் மார்ஜின் 0 டிகிரி, கெயின் மார்ஜின் வந்து 0 dB ஆர் 1 in linear. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. Dash can be extended to systems which are time varying. ஸோ டைம் வேரியிங் சிஸ்டம்க்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போர்டே, நைக்வெஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ரூட் லோக்கஸ் இது எல்லாமே ஏபிசி இது எல்லாமே வந்து லிமிட்டட் டு எல்டிஐ சிஸ்டம். ஸோ இது எல்லாமே லிமிட்டட் டு எல்டிஐ சிஸ்டம். லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். பட் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து டைம் வேரியிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் மாடல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து லீனியர் டைம் வேரியிங் சிஸ்டம். பட் லீனியாரிட்டி வந்து மஸ்ட். நான் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸ்டேட் மாடலுக்கு லீனியர் டைம் வேரியிங் சிஸ்டம்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் மாடல் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணலாம். லீனியர் டைம் இன்வேரியன்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், லீனியர் டைம் வேரியன்ட்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் லீனியர் டைம் இன்வேரியன்ட்க்கு நம்மளுக்கு ரிமைனிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும்போது மோஸ்ட்லி டைம் வேரியிங் சிஸ்டம்க்கு நம்ம ஸ்டேட் மாடல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக 18 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.